11th standard mathematics, chapter 1, example 1.5. If a and b are true sets, so that n of b minus a equal to 2n a minus b equal to 4 and a intersection b, and if a union b equal to 14, then find n of p of a. So கவனிங்க, இது என்னன்னா a and b ரெண்டு செட்ஸ்னு எடுத்துப்போம். So that n of b minus a equal to 2n a minus b, that is equal to 4n a intersection b. So இது given, இது given. And if n of a union b என்னன்னு கொடுத்துட்டாங்க, கேட்டிருக்கிறது என்னன்னா n of p of a என்னன்னு கேட்டிருக்காங்க. n of p of a இது என்னன்னு உள்ளது கொஸ்டின். ஸோ அதுக்கு நீங்கள் n of a தெரியணும். ஸோ அதுவும் நம்மளுக்கு இங்கே தெரியாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் n of p of a என்னன்றதும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு தெரியுமா பார்த்தீங்கன்னா, இப்போ n of a ஈக்குவல் டு n of a minus b இருக்குது பார்த்தீங்களா. ஸோ n of a minus b வந்து n of aலேருந்து n of a இன்டர்செக்ஷன் பிஏ கழிச்சா நம்மளுக்கு வரணும்னு தெரியும். ஸோ அதே போல் n of b minus, இது சிமிலராக இப்படி போடலாம். n of b minus a ஈக்குவல் டு n of b minus n of a இன்டர்செக்ஷன் b. அதாவது இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்படி வந்து ரெண்டு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு செட் இருக்குது. இப்போ ரெண்டு செட் இருக்குன்னா இதில் ஏ மட்டும் ஏலேருந்து இந்த இன்டர்செக்ஷனோட எலமெண்ட்ஸ் அவ்வளோ தான் டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அவ்வளோதோட எலமெண்ட் கிடைக்கும். ஸோ இது அவ்வளோ வெறும் ஒன்லி ஏன்னு அர்த்தம். இந்த அவ்வளோ தான் ஒன்லி ஏ ரீஜன், ஒன்லி ஏ ரீஜன் அர்த்தம். வெறும் ஏ மட்டும் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பியோட எலமெண்ட்ஸும் சேர்ந்துருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இன்டர்செக்ஷன்னா அது ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும், இந்த மாதிரி வரும். இது ஒன்லி ஏன்னா ஏல மட்டும்தான் இருக்கும், பியில் ஒரு இது கூட கிடையாது. ஸோ அதே போல் ஒன்லி பின்னா இந்த ரீஜன், ஒன்லி பி அது இந்த ரீஜன். ஸோ அதுதான் இது. ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ அப்போ n of a மைனஸ் பினா வேறு ஒன்றுமே இல்லை. a மைனஸ் பினா ஏலேருந்து மொத்தமாக பியை கழிச்சிடுறீங்க. பியில் எந்த எலமெண்ட்ஸும் ஏல வராது. ஸோ அப்படி கழிச்சிருக்கும்போது ஏ மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் ஒன்லி ஏ. இதுக்கு மீனிங் என்ன, ஒன்லி ஏ. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி பின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது நம்ம லோயர் கிளாஸில் படித்தது தான். இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா கூட படிச்சிருப்பீங்க. ஸோ அதே என்னென்னு பார்த்தீங்கன்னா n of a union b which is equal to n of a plus n of b minus n of a intersection b. இது வந்து பார்த்தீங்கன்னா n of a union b னுடைய ஃபார்முலா. இது நீங்கள் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த n of b n of b மைனஸ் ஏன் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பார்த்தீங்களா இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்படி கொண்டு வந்தேன்னா n of a மைனஸ் b ப்ளஸ் n of a இன்டர்செக்ஷன் b தட் இஸ் ஈக்குவல் டு n of a வந்துடும். அதே போல் இது இருக்குது பாருங்கள். ஸோ அதே என்ன வரும், n of b minus a equal to plus n of a intersection b வருமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n of b வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்முலா இந்த சம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ n of a union b ஸோ n of a union b, n of a பார்த்தீங்கன்னா என்னது, n of a வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n of a மைனஸ் b ப்ளஸ் n of a இன்டர்செக்ஷன் b ப்ளஸ் n of b மைனஸ் a. அங்கே b இருக்குது பார்த்தீங்கன்னா n of b, அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. ஸோ அதுவும் ஒரு தனியாக இருக்குது. ஸோ இது அவ்வளோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு அப்போ என்ன வரும், ஒரு ஃபார்முலா இருக்குது. n of a union b ஈக்குவல் டு என்ன வரும், n of a மைனஸ் b ப்ளஸ் b மைனஸ் a டேம் ரெண்டாவது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த இன்டர்செக்ஷன் டேம் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் n of a இன்டர்செக்ஷன். ஸோ இதுதான். ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இப்போ இந்த ஃபார்முலா எதுக்காக நான் கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்களா, அந்த சம்மளை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். எல்லாமே b மைனஸ் a மைனஸ் b இன்டர்செக்ஷன் b. ஸோ இந்த டேர்ம்ஸை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பி ஆஃப் ஏ. டேரெக்டாக ஏ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஏவோ இல்லை ஏ கண்டுபிடிக்க மாதிரியோ அப்படி எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் யூனியன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் கேட்கணும்னா நம்ம கார்டினாலிட்டி பேசிக் ஃபார்முலா படி n of a தெரியும், n of b தெரியணும், n of a இன்டர்செக்ஷன் b என்னன்னு தெரியணும். ஸோ அது எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் இதில் முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் கொஸ்டின்லேருந்து. ஸோ அது என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, we are going to use, இங்கே பாருங்கள், இந்த இன்டர்செக்ஷன் ஏ நம்ம வந்து கேன்னு வச்சுக்கலாம். லெட் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கே, சம் எலமெண்ட் கேன்னு வச்சுக்கலாம். லெட் இந்த ஒரு வேல்யூ மட்டும்.
ஸோ இந்த அவ்வளோ வேல்யூ இங்கே கேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மேலே ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன வரும், என்ன பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்ன வரும், ஆக்சுவலாக அது இதெல்லாம் ஈக்குவல் தான். ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணலாம், அல்லது இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். அதே போல் இதை வச்சு இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் எதனாலும் ஈக்குவேட் பண்ணி எதாவது ரெண்டை நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். நான் இப்போ இதில் என்ன எடுத்திருக்கேன், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை நம்ம கேன்னு வச்சாச்சு. ஸோ அதை வச்சு கே டேர்ம்ஸில் கண்டுபிடிக்காங்க. ஸோ அப்போ என்ன பி மைனஸ் ஏ என்ன வரும், என்ன ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வருமா, 4n இன்டர்செக்ஷன் பின்னு வருமா. ஸோ என்ன பி மைனஸ் ஏ என்னவா இருக்கும், என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ தான் பார்த்தோம், இது கே. ஸோ இது வந்து கே. அதே போல் என் ஆஃப் ஏ என்ன 2n a மைனஸ் பி நாங்கள் கொடுத்துருந்தாங்க ஈக்குவல் டு நான் பாருங்கள் 2n a மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 4n a இன்டர்செக்ஷன் பி, 4n a இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2n a மைனஸ் பினா n ஆஃப் a மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 4n a இன்டர்செக்ஷன் பி பை 2. அந்த a இன்டர்செக்ஷன் பி நம்மளுக்கு தெரியும் கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன வரும், 1 2 இங்கே கேன்சல் ஆகிட்டுனா இது வந்து 2kன்னு வரும். இப்போ n ஆஃப் a மைனஸ் பி வந்து உங்களுக்கு 2k. ஸோ இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன a மைனஸ் பி என்ன தெரியும், b மைனஸ் ஏ என்ன தெரியும், இன்டர்செக்ஷன் என்ன தெரியும். ஸோ இதுக்காக தான் அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சேன். ஸோ இதை நம்ம இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க மட்டும் இல்லாமல் நம்ம இதை கிவன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி இங்கே அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அதை அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் அந்த ஃபார்முலா எனக்கு என்ன, a யூனியன் பி இருக்கா, யூனியன் பி வேல்யூ டேரெக்டாக அங்கேயே கொடுத்துட்டாங்க, என்னது 14. ஸோ அப்போது இங்கே அந்த 14 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 14 ஈக்குவல் டு என்னெல்லாம் இருக்குது அந்த ஃபார்முலாவில், a மைனஸ் பி இருக்குது, b மைனஸ் ஏ இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ a மைனஸ் பி என்ன இருக்குது, எங்கே இருக்குது, 2k இருக்குதா, b மைனஸ் ஏ 4k இருக்குதா. அடுத்து என்ன ஆஃப் a இன்டர்செக்ஷன் பி, இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம அது ஸ்டார்டிங்கில் சொன்னோம் கேன்னு சொல்லிட்டு, அசியூம் பண்ணியிருந்தோம்ல கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ அப்போ 2k ப்ளஸ் 4k ப்ளஸ் கேன்னு வரும். இது அவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2k ப்ளஸ் 4k 6k ப்ளஸ் k வந்து 7k. So 7k equal to 14, that implies k equal to 14 divided by 7, 1 7 is 7, 2 7s are 14. So that is equal to 2, k வந்து 2ன்னு கிடச்சிட்டு. ஸோ கேயோட வேல்யூ வச்சு இப்போ நீங்கள் இன்டர்செக்ஷன் தான் நம்ம கேன்னு அசியூம் பண்ணிடணும். டேரெக்டாக கேன்னு போட்டிருந்தோம் பாருங்கள், ஏன்னா ஃபே இன்டர்செக்ஷன் பி வந்து கேன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அது வந்து 2. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏ எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் தெரிஞ்சுட்டு ஏ தான் தெரியணும். நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் தெரிஞ்சுட்டு a மைனஸ் பி என்னன்னு கண்டுபிடிங்க. எதுக்காக கண்டுபிடிக்க சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம எழுதணும் பாருங்கள், பேசிக்கான ஃபார்முலா. இது நம்ம லோயர் கிளாஸில் படித்த ஃபார்முலா. ஸோ இதில் இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதணும் பார்த்தீங்களா, பச்சை கலரில் எழுதிக்க பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பேயை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு தெரியணும். இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது தெரியணும். இது எப்படி தெரியணும் பார்த்தீங்கன்னா, என்ன பாருங்கள், a மைனஸ் பிக்கு தான் 2kன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ n ஆஃப் a மைனஸ் பி என்னது, that is equal to 2k வா, கேக்கு வேலை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2 × 2 that is equal to 4. அப்போ n ஆஃப் a மைனஸ் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. now அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிங்க, n ஆஃப் a ஈக்குவல் டு அந்த பச்சை கலரில் எழுதிருந்தேன் பாருங்க, இங்கே இருக்குது இந்த ஃபார்முலா, n ஆஃப் a ஈக்குவல் டு n ஆஃப் a மைனஸ் பி ப்ளஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. ஸோ a மைனஸ் b ப்ளஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. ஸோ that is equal to இது வந்து 4, இது 2. n ஆஃப் a மைனஸ் b தான் நம்ம 4 கண்டுபிடிச்சிருந்தோம், இது வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்றா இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், n ஆஃப் a வந்து 6 கிடச்சிடும். ஸோ n ஆஃப் a கண்டுபிடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், n ஆஃப் a கண்டுபிடிச்சா இந்த பாருங்கள், n ஆஃப் a கண்டுபிடிச்சா n ஆஃப் p ஆஃப் a கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, ஃபார்முலா 2 பவர் n, 2 பவர் n ஆஃப் a. ஸோ அது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போது n ஆஃப் p ஆஃப் a என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n ஆஃப் a, தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6, தட் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.